சௌந்தர்யா யாருன்னு நம்ம பாத்திரலாம். சௌந்தர்யா வந்து பொன்னுமணி படத்துல ஆர்.வி. உதயகுமார் அறிமுகப்படுத்துறாரு. கார்த்திகோட சௌந்தர்யா ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்தோட சேர்ந்து அருணாச்சலம் படையப்பா படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசனோட காதலா காதலா படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்தோட சேர்ந்து தவசி, இன்னொரு படம் சொக்கத்தங்கம், இந்த படத்துல எல்லாம் சௌந்தர்யா நடிச்சாங்க. இது இல்லாம நிறைய படங்கள் முன்னணி கதாநாயகர் எல்லாரோடையும் சேர்ந்து சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க. சௌந்தர்யா தமிழ்ல மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 லாங்குவேஜ்லயுமே நிறைய பிரபல நடிகரோட நடிச்சிருக்காங்க. தமிழை விட தெலுங்குல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 படங்களுக்கு மேல சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. இந்த குறுகிய காலத்திலே ஒரு பெரிய பேர் சௌந்தர்யாக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துச்சு. குறிப்பா தமிழ் ரசிகர் வந்து சௌந்தர்யா வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, ஒரு ஹோம்லியான ஃபேஸ், அதாவது ஒரு எப்படி சொல்றது, சாஃப்டான கேரக்டர்ஸ் ரொம்ப அழகா அருமையா பண்ணுவாங்க எல்லா படத்துலயுமே. நீங்க படையப்பா படத்துல பாத்தீங்கன்னா, நீலாம்பரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. யார்? ரம்யா கிருஷ்ணன். அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப சாந்தமான ஒரு பொண்ணு, அதாவது வந்து ஒரு அமைதியான ஒரு கேரக்டர், ஒரு ஹோம்லியான கேரக்டர், ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும் போது ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் வேணும். அந்த ஃபேஸ்க்கு யாரை போடலாம்? நிறைய நடிகைகள் வந்து கே.எஸ். ரவிக்குமார் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காரு. அவருக்கு வந்து கடைசியில் வந்து சௌந்தர்யா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல பட்டிருக்கு. உடனே ரஜினிகாந்த் போய் சொல்லியிருக்காரு, சார் சௌந்தர்யா பண்ணலாமா அப்படின்னா, சௌந்தர்யா சூப்பரா இருப்பாங்களே, ரொம்ப நல்லா இருக்கும், சௌந்தர்யாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அந்த படத்துல ஹீரோவான கமிட் பண்ணாங்க. நீங்க அந்த படத்துல பாருங்க, சௌந்தர்யாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரஜினியோட பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா பாருங்க, ஒரு ஆடம்பரம் திமிரு எதுவுமே இல்லாத தன்மையான ஒரு கேரக்டர்.